ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி வச்சு ஒரு அருமையான பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். முதல்ல பச்சை பட்டாணியை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வேக விடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் 1 கப் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து கேரட் 1 கப் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி 1 கப் நம்மகிட்ட இருக்குது. அந்த 1 கப் தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 3 துண்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிருச்சு. காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகத்தை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சீரகம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பொரியல் தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.